வணக்கம் வணக்கம் வணக்கம். ஊர் பொதுமக்களுக்கும் வணக்கம். தலைமை ஆசிரியருக்கும் வணக்கம். உங்களுக்கு பாடசிரியருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நாங்க இப்ப எதுக்கு வந்திருக்கோம்னா இளையோர் திரண்ட தலைப்புல வில்லு பாட்டு பாட வந்திருக்கிறோம். முதல்ல வில்லு பாட்டுனா என்னதுக்கா? அறக்கடவுளே, வில்லு பாட்டுனா என்னன்னே தெரியாம தான் இங்க வந்து உட்காந்துருக்கியா? வில்லு பாட்டுனா நம்ம சொல்ல வர கருத்தை மக்களுக்கு எளிமையா எடுத்து வில்ல தட்டிக்கிட்டே சொல்றதுதான் வில்லு பாட்டு. அக்கா, அத வார்த்தையால சொல்லாம பாட்டா சொல்லுங்கக்கா. பாடிட்டா போச்சு. சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா, வில்லில் பாட ஆமா, வந்தருவாய் கலை மகளே. சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா, வில்லில் பாட ஆமா, வந்தருவாய் கலை மகளே. ஆமாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் தங்கச்சி? கேளு. ஆமாக்கா, இப்ப நம்ம இளையவர்களை பத்தி தானே பாட வந்திருக்கிறோம். ஆமா ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நம்ம இளையவர்களை பத்தி பாட வந்துட்டு இளையவர்களின் சிறப்பு சொல்லுனா எப்படிக்கா? அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய கூட படிக்கிற மாணவர் மாணவிகள், ஊர் பொதுமக்கள், ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் தெரியணும்லக்கா. அதை சொல்லிட்டா போச்சு. இளையோர் திறனோட சிறப்புனா தடையுடைக்கும் வல்லமை அது. புதியன படைக்கும் திறனை அது அவர் சிந்தையில் இருக்குது. இரும்பு போன்ற உடலும் எக்கு போன்ற மனமும் அதுவே அவர் வெற்றியின் அருணும். அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம் அக்கா. உனக்கு திருப்பியும் உனக்கே ஒரு சந்தேகமா தங்கச்சி? சரி கேளு. ஆமாம் அக்கா, நீங்க சொல்றீங்க சரிதான். ஆனா இப்ப இருக்கிற அந்த திறமை நான் முழுமையா வெளிப்படுதாக்கா? சரியான கேள்விதான் தங்கச்சி. சரியான கேள்விதான் தங்கச்சி கேட்டிருக்காரு. அறிவியல் வளர்ச்சின்ற பேருல அலைபேசி எல்லாம் முடங்கி போனோமே. உடல் அமைப்பையும் மறந்து உடல் நலத்தையும் கெடுத்துக்கிட்டோமே. தெருவெல்லாம் விளையாடக்கூடிய கூட்டத்தை வீட்டுக்குள்ள அடைச்சோமே. இதனால நம்மளுக்கு விளைஞ்சது என்ன தங்கச்சி? சிந்தனை திறனும் குறைஞ்சதுக்கா. படைப்பாற்றல் மழுங்குச்சுக்கா. சலிப்பும் கோபமும் மிகுந்துச்சுக்கா. சரி, இன்றைய நிலையை பார்த்தோம். நமது இளையோரின் உண்மையான திறமையின் பெருமையை சொல்வோமா? அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா இன்னும் கேட்கவே இல்லைன்னு நினைச்சேன், நீ ஏன் கேட்ட? சரி கேளு தம்பி. திறமைகள் பல இருக்குதுக்கா. இதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஆனா இப்ப இருக்கிற இளைய தலைமுறைகளை சரியான பாதையிலே கொண்டு போறாங்களாக்கா? சரியான கேள்விதான் தம்பி கேட்டிருக்கிற. அதுதான் தம்பி இங்க ரொம்பவே வேதனையா இருக்குது. ஏக்கா வேதனையா இருக்குன்னு சொல்றீங்க? ஆடம்பர மோகத்துல நம்மளோட உழைப்பையே நம்ம மறந்துட்டோம்.